Welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டிரைவ், டிஃபென்ஸ் அண்ட் ஷாட்ஸ். இப்போ இதில் என்ன முக்கியமானதுன்னா இந்த வீடியோவில் நாங்கள் நல்லா எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறோம், ப்ளஸ் சொல்லி தந்து நாங்கள் விளையாடவும் போகிறோம். ஓகே, அது ப்ளே வந்து ரெட் பாலில் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் எங்கள் சேனலில் புதுசாக போகிறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருக்கோம். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்து வந்துருங்க. அப்போ தான் இது புரியும். ஏன்னா அதில் ஃபுல்லாக டிஃபென்ஸ், ட்ரைவ் அது மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸு, அதே ட்ரைவு ஆனால் கொஞ்சம் ஷார்ட்ஸாக சொல்லி தரப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிற வரைக்கும் ரன்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே, ஆர்டர் எழுதப்படுது. ஆர்டர் இப் Choose to batting guys. எப்போவுமே இவனுக்கு பேட்டிங் தான் கைஸ் கிடைக்கும். அது முன்னாடி ஆர்டர் இல்லைன்னு தோக்கடிக்கவே முடியாது. ஓகே கைஸ், இப்போ வந்து ஷார்ட்ஸ் தான் விளாட போகிறோம். முன்னாடி ஃப்ரேம் மறைக்காதா? சீனாஸ், நான் சும்மா ஸ்டாண்ட்ஸ் நிற்கிறேன், நீ தெரியுதான்னு பாரு. இங்க ரெண்டு பால் இருக்காங்க. தெரியுதான்னு பாரு. இருக்குடா, தெரியுதான்னு பாரு. காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பிள் ஸ்போர்ட்ஸ் கிட் இந்த இது வந்து பிகினர்ஸ்க்காகவே பண்ணது. ஆனால் நானும் அவனும் பிகினர்ஸ் இல்லை, ஆனாலும் வந்து இப்போ ரஃப்யூஸ்க்காக தான் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது பிகினர்ஸ்க்கும் ஓகே. மீடியம் பேட் போன வீடியோவில் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பேட் பிகினர்ஸ்க்கும் ஓகே. அண்டு எல்லாருக்குமே அந்த பேட் ஓகே. ப்ளஸ் நீ பேட் எடுத்துக்கோடா. என் பேட் எஸ்எஸ் காமிச்சாச்சு, மறுபடியும் காமிச்சிருந்தா. ஆனால் முக்கியமான விஷயம், உங்கள் பேட் டேமேஜ் ஆகாமல் இருக்க சீசனிங் ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க. ஐ மீன் சீசனல் ஸ்டிக்கர்னா என்னது, அந்த பேர் கிரெயின்ஸு. அண்டு சில பேர் நினைப்பாங்க இப்போ கிரிக்கெட் வந்து பிகினருக்கு என்ன மாதிரி எந்த கோச்சிங் சேர்த்து விடலான்னு. டால்ஃபின் வேர்ல்டு கண்ணன் தேட்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல டால்ஃபின் அந்த இடத்துல வந்து சாட்டர்டே சண்டே இது வேர்ல்டு கண்ணன் தேட்டர்னா அம்பத்தூர் சென்னை, அம்பத்தூர் தமிழ்நாட்டில் சென்னை அம்பத்தூரில் அதுக்கு டால்ஃபின் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய கோச்சிங் சேர்க்கணுன்னா கவின் அதுக்கு என்ன டிஐ ஸ்கூல், அங்கே கோச்சிங் கொடுங்க. சீக்கிரம் பேடப் பண்ணுறேன். எவ்வளோ நேரம்டா பேடப் கோச்சிங் 2 மினிட்ஸ் தான் டைம். ஈவன் 3 மினிட்ஸா 4 மினிட்ஸ்? என்னடா குட்டி க்ளவுஸ்? எனக்கு அதான் பட்டம். நான் குட்டியாக இருக்கு கைஸ். இங்கே பாருங்க, வீடியோவில் பார்த்தா தெரியாது எவ்வளோ குட்டின்ட்டு, தெரியுமா? ஆனால் இது கரெக்டாக இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்கு. ஆனால் அவனுக்கு பழசில் ரொம்ப நாள் ஆச்சு. கைஸ் அவ்வளோ முடிச்சுட்டேன். கார்டஸ் தான் கைஸ். காய்ஸ், நாங்கள் வெளியே பண்ணுறோம், அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் நாய்ஸ் கேட்குது. சாரி. பாட்டி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வைக்க போகிறது ஃபுல்லாக டிஃபென்ஸ், ட்ரைவ் அண்ட் ஷார்ட்ஸ் தான். ரொம்ப பெரிய ஷார்ட் இல்லை, லைக் பறக்காத நான் ஸ்பீடாக வரும் அந்த மாதிரி தான். ஓகே கைஸ், நான் வந்து எங்கேருந்து போட போகிறேன்னா, நான் பவுலிங் வந்து எங்கேருந்து போட போகிறேன். மிடில் இங்கேருந்து போடலாமா? கரெக்டாக இங்கே மிடில் கரெக்ட். மிடில் காட்டுது எது? வெயிட், திரும்ப வெயிட். ஹரி, இனிமேட்டு இங்கேருந்து தான் போடணும். ஓகே, அவுட் ஆகிற வரைக்கும் நான் இங்கே பாருங்க, 1 pitch 1 hand டைரக்ட் கேட்ச், ஸ்டெம்ப் அவுட், அவ்வளோதான். அது 1 pitch 2 hand தான் தானே. சின்ன குழந்தைங்களோட மோசமாச்சு. ஓகே, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பால்
கைஸ் செகண்ட் பால் பால் என்ன வேணால கொஞ்சம் பார்த்து மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதா வாய்ப்பு கைஸ் இப்போ எனக்கு ஸ்பின் ஆட வராது. ஆமாம் எனக்கு ஃபாஸ்ட் ஆட வரும் ஸ்பின் ஆட வரும். நான் ஸ்பின்னும் போடுவேன் ஃபாஸ்ட்டும் போடுவேன். எனக்கும் ஸ்பின் கொடுத்துட்டு ஸ்பின் ஆட வராங்க கைஸ். எனக்கு ஷார்ட் வைக்கிறது ஜஸ்ட் கைஸ் நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஜஸ்ட். சரியா நேற்று நம்ம ஒரு இது பண்ணோம்ல அதில் அவுட்டு ரொம்ப ஜஸ்ட்லாம் போட்டுச்சுல ஃபர்ஸ்ட் பாலு அது அவுட்டு நான் பார்த்தேன் ஸ்டெம்ப் ஆடிச்சு. ஹிட் அவுட் ஆகல கைஸ் இல்லை அவன் மூமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பாருங்க. ஓகே எவ்வளோ எட்ஜ் வந்துச்சு தெரியுமா? ஆனால் அது கரெக்டாக அதுதான். எல்லாம் சிஎஸ்கே போனோம் எல்லாம் எல்லாம் ஆர்சிபி டிவிக்கு பிடிக்கணும். அதெல்லாம் டிவிக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் சிஎஸ்கே பேர் தளபதி சார். அதுவும் இல்லாமல் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் மெயின். ஓகேவா? ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சேனல். அவ்வளோ பேர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற யூடியூப் சேனலில் எங்களுக்கு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் நிறைய வரணும். ஷாட் நெக்ஸ்ட் ஒயிட் பால். நல்லா டர்ன் ஆகுதுல. ஓ ஷிட் ஷாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு இடத்துல பண்ணியிருக்கோம். ஓகே போகும். ஷாட் இது யார் பண்ணுறதுன்னா கமெண்ட் பண்ணுவோம். போ புடிச்சிருப்பேன் ஜஸ்ட் இதெல்லாம் தூக்கிச்சேன். கொஞ்சம் சூப்பர் ஷாட் அடிக்கும். ஷாட் ஓகே நான் ஒயிட் பால் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பால் வரல. ரெட் பால் நான் ஸ்டெப் கண்டுச்சுடா. நான் ஸ்டெப் கண்டுச்சுடா. Guys, and our SS bat and this medium bat also. First of all, beginners guys. பிகினர்ஸும் எது வேணும் யாருக்கும். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஷாட் குட் ஷாட். அது நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் இங்கே. Guys, பாருங்க தெரியும் கேமராவுக்கும் கேட்டுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டருக்குள்ள தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தாடிடா. இவ்வளோ தான் கேப்பே இருந்துச்சு. எனக்கு பயமா இருக்கு கைஸ். இந்த கேமரால இங்கெல்லாம் வச்சுருவாங்க. அந்த பேட்டை கொஞ்சம் இன்னும் தள்ளியா. ஏய் வாஸ் அதான் மேல அவ்வளோ போடல. உன் கிட் பேக் எடுத்து அங்கே வச்சு அவ்வளோ எதுக்கும் அந்த என் பேட்டை தூக்கி என் கிட் பேக் மேலே வச்சு. ஓகே கைஸ் கொஞ்சம் மேலே விடாமா பேட்டை
கொஞ்சம் அப்படி வை. பேக் மேலே வை. கைஸ் எங்கள் காருக்குள்ளே எங்கள் கார் இருந்தால் கூட போகிறோம். வேறு யாரோ காரு. ஓ அவுட்டு. இப்போ ஏன் பேட டைம் காய் சண்டேமா அவுட் ஆயிட்டேன். தெரியும். Thank you back. Next ஏன் டைம் கைஸ் நான் இப்போதைக்கு பேடை ரிமூவ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா ரொம்பவே டைம் எடுக்குது பேடை ரிமூவ் பண்ணி போட. ஆசை கேமரா கிட்ட பேசிட்டு இல்லை கைஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கிறோம். நாங்கள் பேடு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் ஆக்சுவலாக அவன் பேடு கட்டிட்டான். இப்போது டை பேட் அண்டு க்ளவுஸ், ஆர்ம் கார்ட் அண்ட் ஹெல்மெட் போட்டால் போதும். ஆனால் நீங்கள் வீடியோ திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும், நான் அவசரப்பட்டேன். பால் பிச்சத்துக்கு முன்னாடி ஓங்கி வச்சேன், அதனால தான் பால் வந்து ஸ்பீடாக ஸ்டம்பில் போய் பட்டுருச்சு. அண்டு நீங்களும் இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா வந்து ஸ்கூல் லைக் அந்த மாதிரி இடத்துல போய் சேர்ந்துக்கோங்க, இல்லை டால்ஃபினில் போய் சேருங்க. ரெண்டு இடத்துலையுமே பெஸ்ட்டு கோச்சிங் கொடுக்குறாங்க. பேடப் பண்ணி முடிச்சிட்டோம். க்ளவுஸ் ஒன்று போட்டால் அவ்வளோதான். ஒயிட் பால் அங்கே இருக்கு போது பாரு. அண்டு இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் கோச்சிங்கு பாருங்க. இதெல்லாம் தூக்கி அது இதுக்குள்ளே போடுறோம். அதான் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்டா. ஓகே இப்போ மெயினாக இது போட போகிறேன். நான் ஃபஸ்ட்டே போட்டுக்கணும்டா, கஷ்டமாக இருக்கும். கைஸ் ரெடி, பால் எடுத்தடா. லெக் எதுவும் எடுக்க மாட்டீங்களா? மிடில் கவர். அண்டு நான் உங்களுக்கு டால்ஃபின் அண்டு ஸ்கூலோட கிரிக்கெட் கோச்சிங் ஃபீஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஓகே சிது. பால் போகணும். ஷார்ட் ரெடி. Ball please. கைஸ் அவங்கிட்ட ஒன்று பண்ணி காட்டுங்க பாருங்க. இது யார் பண்ணாலும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரிடா நீ சொல்லுங்க. ஐயோ தெரிஞ்சா. சாரி கைஸ், பாய உதவிட்டேன், சாரி. என்ன ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாதப்போ நான் ரைட்ல வாங்கிட்டு போறேன். என்னடா கீழே வச்சுன்னுக்குற? Guys, once again. Okay guys. Hey, it's not important. Guys, how to பாத்துக்கோங்க. ஆனா நீங்க சொல்லுங்க நான் ஃபாஸ்டா போட்றேன். இதான் गाइस. Guys, அப்படியே போடுங்க. நடிங்க.
இதுதான் கரெக்டான கைஸ். எப்படியாச்சும் சிங்கிள் கூட ஓட முடியாது. அவுட் இருக்கு. என்ன கைஸ், இந்த மாதிரி பண்ணும்போது எல்பிடபிள்யூ இருக்கும் தானே, பைத்தியம் மாதிரி பண்ணுங்க. ஷார்ட் பண்ணுங்க. சொல்லலை எத்துக்கொள்பா. நீ என்ன சார் காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஓகே காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள என்ன ஹைலைட்டான விஷயம்னா, நாங்கள் லாக்டவுன் வந்துச்சுல, அப்போதுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அண்டு அவனுக்கு ஒரு சேனல் இருக்குது, எனக்கு ஒரு சேனல் இருக்குது. அட்டு போடுவாங்களே இப்படி @ட்ரீம்ஸ் கிரிக்கெட் vlogsன்னு போட்டால் என்னோடது வரும். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இதே சிம்பிள் தான் வரும். ஒயிட் பால் கவர் அவுட் பண்ணியாங்க பைத்தியார மாதிரி. ஆமாம், சும்மா guys. அவ்வளோ பையன் கட் பண்ணு. கொஞ்சம் வாய் தகுற ரைட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே guys, இப்போ ஸ்டார்ட் பிரேக் முடிஞ்சிச்சு. என்னங்க இது guys, எங்களுக்கு இப்போதான் அப்பப்போ இப்படி தான் இருந்தது. வாய் தகராறுலாம் வரும். இனிமேல் நாங்கள் நிறைய சண்டை போட்டு வாய் தகராறுலாம் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க guys.